ஐயனார் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு ஏங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லுவோம். நிலாவோ நம்ம சாப்பிட்றது ஓகே தாங்க, அண்ணன் நமக்காக சமைச்சு வச்சுருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இன்னும் அண்ணன் சமைச்சிருக்காது, நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், நம்ம 2 பேரும் சாப்பிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போது 2 பேருமா ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு நிலா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு என்ன சாப்பிடணும் இருக்கோ அதுவே ஆர்டர் பண்ணுங்கள், நானும் அதுவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமா சேர்ந்தே பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட, ஏன் நிலா நீங்கள் என்னை உண்மையாகவே டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நிலாவோ, அதில் என்ன சோழன் உங்களுக்கு சந்தேகம், உங்களுக்கு எனக்கும் டைவர்ஸ் சீக்கிரமாகவே ஆக தான் போகுது, கோர்ட்டில் அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, அதான் கோர்ட் ஹியரிங்க்கு வர சொன்னாங்கள்ல, நீங்களும் நானும் போகவே இல்லை, இதே மாதிரி நம்ம போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைப்பாங்க. அப்படியே நம்ம போகாமல் விட்டுருவோமா, நீங்களும் நானும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வோமே. ஆமாம், என்னை ஏங்க உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிலா இருந்துட்டு, என்ன சோழன் நான் உங்களை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், உடனே சோழன் பயங்கர சந்தோஷமா, அப்போது என்னை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை சோழன், நான் எப்படி சொல்ல வரேன்னா, பிடிக்கும்னா பிடிக்கிற எல்லாரையுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா என்ன, அப்படியெல்லாம் கிடையாது, பிடிக்குது அவ்வளோதான், மற்றபடி உங்கள் மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனும் எனக்கு வரவே இல்லை சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சேரன் நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. நிலா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கப்பா. ஆமாம், உங்களுக்கு என்ன சமைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அண்ணே நீங்கள் எதுவும் சமைக்காதீங்கண்ணே, உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரனுமே சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே இவங்க 2 பேருமே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு நம்ம நிலா கிட்ட காதில் வந்து சொல்கிறாங்க, அண்ணி என்ன நீ அண்ணனை பிடிக்காத மாதிரியே பண்ணுறீங்க, அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க, ஆனால் எப்பயாவது ஒரு டைம் நீங்கள் 2 பேரும் தனியாக மீட் பண்ணி தனியாக ஜாலியாக போயிட்டு ஊரை சுற்றிட்டு வரீங்க. அண்ணி உங்கள் மனசில் என்ன தான் இருக்குது, நீங்களும் சோழனனும் லவ் பண்ணுறீங்களா, இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இதை கேட்டதுமே இங்கே நிலா இருந்துட்டு, டே பல்லவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அவ்வளோதான், அதுக்காக உன் அண்ணன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வோன்னு நினச்சியா, அதெல்லாம் கிடையாது, எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குடா, அதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும்ல, மற்றபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னலாம் எனக்கு எந்த ஒரு யோசனையுமே இல்லை. நான் இப்போது வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், இன்னும் போக போக நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டவே நல்லா மாளிகை மாதிரி மாற்றணும், காரு பைக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கணும், இப்படி எனக்கு நிறைய ஆசை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா நீ, ஆமாம் நீங்கள் 2 பேரும் இப்போ தனியாக போயிட்டு எங்கே போயிட்டு வந்தீங்க, என்ன பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, டே பல்லவா உன்னை பற்றின விஷயமா தான்டா உன் அம்மாவை தேட சொல்லியிருக்கேன் சோழன்கிட்ட, கண்டிப்பாக உங்கள் அம்மா சீக்கிரமாக கிடச்சிருவாங்க, அவங்க என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்க தாண்டா போகிறேன் உன் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா மனசுக்குள்ளே நினைக்கவும், பல்லவன் இருந்துட்டு, என்ன நீ ஒரு மாதிரி இருக்கீங்க, அதுவும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை, சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே பல்லவா அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, சும்மா தான் போயிட்டு வந்தோம், ஆஃபீஸ் விஷயமா பேசினேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலாவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இல்லையா, ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துருப்பாங்க. இப்போ அவங்க தூங்க போயிடுறாங்க. நம்ம சோழன் பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க சேரன்கிட்ட, பாண்டியன்கிட்ட, பல்லவன்கிட்ட, நிலா என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக பேசுகிறாங்க, என்கிட்ட சொன்னாங்க மற்ற பொண்ணு யார்கிட்டையுமே நீங்கள் பேசக்கூடாது, ஏன்னா உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா, அதனால தான் என்னை தனியாக கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இங்கே ரீல் விட்டுக்கிட்டு இருக்கவும், உடனே இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, டே உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா, நீ எவ்வளோ பெரிய கேடின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீ சொன்னதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லையே, எனக்கு சுத்தமாக துளி கூட நம்பிக்கையே இல்லை, நீ ஏன் இங்கே ரீல் விட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஓ டே பாண்டி என்னடா உனக்கு என்ன பொறாமையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காகடா பொறாமப்படணும், எனக்கெல்லாம் பொறாமலாம் ஒன்றும் இல்லை, நீ சொல்கிற விஷயத்த தான் எங்களால் நம்ப முடியல, அவங்களே உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை அத்து விடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நீ சும்மா இப்படியெல்லாம் ரீல் விட்டுக்கிட்டு இருந்தா நாங்கள் நம்பணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கல்லாய்ச்சே சாவடிக்கிறாங்க சோழனை.
சோழனுக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம நிலா வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. சேரனுமே சமைச்சு முடிச்சிடுறாங்க. பல்லவனுமே காலேஜுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம சேரன் வந்து நிலாவுக்கும் பல்லவனுக்கும் அதாவது சாப்பாடெல்லாம் கட்டி வச்சிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சோழன் தனியாக வாங்க சோழன், அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். உடனே நம்ம பல்லவனும் பாண்டியனும் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. நம்ம சோழன் ஒரு மாதிரி கெத்தாக பார்த்துட்டு இதோ இது இப்போவே வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தனியாக பின்னாடி அதாவது வீட்டுக்கு பின்னாடி போய் பேசுகிறாங்க இன்னொரு சைடு. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க, டே பல்லவா, ஒரு வேளை நைட்டு சோழன் சொன்ன மாதிரி இவங்க அவனை லவ் பண்ணுவாங்களோ? சரி, எப்படி நடந்தாலும் நல்லது தானே, நிலா இந்த வீட்டிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சோழன், நான் நைட்டு உங்ககிட்ட பல்லவன் அம்மா விஷயமாக பேசினேன்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் சீக்கிரமாகவே அவங்கள தேடி கண்டுபிடிங்க, சீக்கிரமாகவே நம்ம பல்லவனுக்கு அவங்க அம்மாவை கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கணும், பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். பல்லவனோட மனசுக்குள்ளேயுமே நினச்சிக்கிட்டே தான் இருக்கான், தன்னோட அம்மாவை பார்க்கணும், அவங்க எங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். சோழன், நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்குள்ளவே கண்டுபிடிச்சிருவேங்க, அதெல்லாம் எனக்கு அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா எல்லா ஊரும் நான் சுற்றுறேன்ல, எனக்கு எல்லா தெருவுமே தெரியும், நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்றேங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க, ஈவினிங் அவங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நிலாவுமே ரொம்பவே சந்தோஷமாக ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. இப்போது நம்ம சோழன் வந்து சரி நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டியனோட கடைக்கு தான் போகிறாங்க. பாண்டியன் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம வானத்தையுமே உட்காந்துருக்காங்க. இப்போது சோழன் வராங்க. சோழன் வந்து இங்கே வானத்தையை பார்த்ததுமே, அதானே பார்த்தேன், நீ எப்போவுமே இதே இடத்துல தான் குந்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்க, பாண்டியனை வேலை பார்க்கவே விட மாட்டியா, நீ தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே வானத்தை இருந்துட்டு, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, ஏன் லவ்வர் கூட நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவனை என்ன வேலை வாங்கவே அதாவது வேலை பார்க்க வேணாம் நான் சொன்னேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அவன் கூட பேசிக்கிட்டே இருப்பேன், பாண்டியும் பேசிக்கிட்டே என் கூட அதுக்கப்புறம் அவனோட வேலையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான், உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி வந்து சோழனை கேட்கவும், உடனே இங்கே நம்ம சோழனுக்கு, அம்மாடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தாராளமாக உன் லவர் கூட பேசு, ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் பக்கமாக நில்லு, பாண்டிக்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே வானத்தி இருந்துட்டு, அதெல்லாம் முடியாது, நானும் இங்கே தான் இருப்பேன், என் புருஷன் கூட அப்படின்னு சொல்லி நம்ம வானத்தி சொல்ல வரவும், உடனே சோழனும், என்ன உன் புருஷன் சொல்கிற, இன்னும் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகலாமா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படியும் எங்களுக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது, அப்படி இருக்கிறப்போ நான் அவன் கூட தான் இருப்பேன், நீங்கள் 2 பேரும் தனியாக ரகசியம் பேச நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானத்தி வந்து பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழன் எடுத்துட்டு, டே பாண்டி, உங்ககிட்ட உண்மையாகவே நான் முக்கியமான விஷயம் பேசணும்டா, ஒரே ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டி இருந்துட்டு, வானத்தி நீ போ, உங்கள் வீட்டுக்கு போ, ஏதோ அவன் தான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறான்ல, அதை கூட நீ மதிக்க மாட்டியா, காலேஜ் படிக்கிற கொஞ்சம் கூட உனக்கு சென்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வானத்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பாண்டி, இதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க, ஏன் நீங்கள் என்ன அப்படி ரகசியம் பேச போகிறீங்க, நீங்கள் என்னை பற்றி தான் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் இருந்துட்டு, இங்கே பாரு வானத்தி, உன்னை பற்றி நான் எதுக்காக பேசணும், சத்தியமாக உன்னை பற்றியெல்லாம் நான் பேசவே இல்லை, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே வானத்தையுமே முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்ப முக்கியமான விஷயம் தான்டா, வா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் கூப்பிடுவோம். பாண்டி இருந்துட்டு, டேய் அதெல்லாம் என்னால் முடியாதுடா, எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது, இன்றைக்கி சாயந்தரமே 5 வண்டி கொடுக்கணும், அவங்க எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்றைக்கி சரி பார்த்து வாஷ் பண்ணி கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி வந்து சொல்லவும், டேய் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது பைக்கில் தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சோழா எங்கடா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவனோட அம்மாவை பார்க்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டி இருந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. பல்லவனோட அம்மாவா, பல்லவனோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் ஆமாடா உயிரோடு தான் இருக்காங்க, அவங்க இந்த சென்னையில் தான் இருக்காங்க, அதுவும் அவங்க இருக்கிற தெருவை கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா தாண்டா சொன்னாங்க, நிலா தான் நேற்று பல்லவனோட அம்மாவை பார்த்தாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு முதல் நாள் போனாங்கல்ல, அன்றைக்குமே பல்லவனோட அம்மாவை பார்த்துருக்காங்க, ஆனால் சரியாக நம்ம
அதாவது வேறு யாராக இருந்திருந்தா என்ன பண்ணுறதுன்றதுனால அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் விட்டுட்ருக்காங்க. நேற்றுமே பார்த்ததுனால தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சீக்கிரமாக தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லவும், உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, டேய் அவங்க எதுக்குடா, வேணாண்டா, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இருக்கிற மாதிரியே வீடு ஸ்மூத்தாக அப்படியே சண்டை இல்லாமல் போயிட்டு விட்டுட்டோம் விடுடா, எந்த பிரச்சனையும் வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி வந்து சொல்கிறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நீலா கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த தெரு ஃபுல்லாக விசாரித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே அங்கே ஒரு ரூமில், அதாவது ஒரு சின்னதாக ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், அங்கே தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுமே கிடச்சிருக்கு நம்ம சோழனுக்கு. இப்போ சோழனும் பாண்டியனும் அந்த அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அதாவது டோரை வந்து தட்டவும், உடனே பல்லவனோட அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனோட அம்மா கேட்கவும், பல்லவனோட அம்மாவை பார்த்ததுமே இங்கே நம்ம பாண்டியனும் சோழனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. டேய் இவங்க பல்லவனோட அம்மா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், யார் வேணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனோட அம்மா கேட்குறாங்க. உடனே சோழனும், அம்மா உங்ககிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எங்களை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் உங்களை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பல்லவனோட அம்மா பயங்கரமாக யோசிக்கிறாங்க, யாராக இருக்கோம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், ஏம்மா உள்ளே வாங்கன்னு கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கப்பா உள்ளே வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க, அம்மா உங்கள் கூட யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பல்லவனோட அம்மாவுமே, எனக்கு ஒரு 5வது படிக்கிற மாதிரி ஒரு பிள்ளை, ஒரு அதாவது பெண் குழந்தை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழனும் பாண்டியனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் நீங்கள் எதுக்காக அதிர்ச்சி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரிங்கம்மா உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் இது திருவண்ணாமலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருவண்ணாமலையா, ஏன் நீங்கள் தனியாக இருக்கீங்க, என்ன உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது வெளியூருக்கு போயிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேலைக்காக போயிருக்காரான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா, அவர் எப்போயாவது ஒரு டைம் தான் வருவார், அது வந்து நான் எப்படிப்பா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறாங்க. உங்களுக்கு பெண் குழந்தை ஒன்று மட்டும் தான் இருக்கா, இல்லை ஆண் குழந்தையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும், உடனே பல்லவனோட அம்மா இருந்துட்டு, என்ன நீங்கள் எதுக்காக இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு பல்லவனோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதாவது குழந்தையில இங்கே அவங்களும் பல்லவனும் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டவும், அதை பார்த்ததுமே இங்கே பல்லவனோட அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதாவது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் முழிக்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, என்னம்மா முழிக்கிறீங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி அது வந்துப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. ஏம்மா இப்படி திணறீங்க, உங்கள் பிள்ளைதாம்மா, இவன் இப்போது எங்கள் கூட தான் இருக்கான், நீங்கள் நடேசன் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்க தான் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பல்லவனோட அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம பல்லவனோட அம்மா இருந்துட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம இது சோழன் இருந்துட்டு, ஏம்மா எதுக்காக நாங்கள் கிளம்பணும், நீங்கள் பெத்த பிள்ளை 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளைய குழந்தையிலே விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க, நீங்கள் எதுக்காக ஓடி வந்தீங்க, தயவு செஞ்சு அதுக்கான உண்மையை சொல்லிடுங்க, பாவம் உங்கள் பிள்ளை, நீங்கள் தான் அம்மான்ற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது, தெரிய வந்ததுக்கப்புறம் அவன் எவ்வளோ கவலைப்பட்டான் தெரியுமா, அதே சமயம் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லை எங்கே இருக்கீங்க, அம்மா எங்கே இருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் அவ்வளோ ஆர்வமாக இருக்கான், பாவம் அவன் மனசுக்குள்ளேயே ரொம்பவே நொறுங்கி போயிருக்கான், தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து கூப்பிட்றாங்க. உடனே பல்லவனோட அம்மா இருந்துட்டு, கண்டிப்பாக என்னால் வர முடியாதுப்பா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எப்படிப்பா அங்கே வர முடியும், எனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியனும் நம்ம சோழனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் எதுக்காக பல்லவனை தனியாக விட்டுட்டு வரணும், என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ தான் பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க, இப்போது நடேசனோட அண்ணாவும் தங்கச்சியும் இருக்காங்க இல்லையா, அதான் கார்த்திகாவோட அம்மா, அவங்க 2 பேருமா சேர்ந்து தான் என்னை மிரட்டினாங்கப்பா, அது மட்டும் இல்லாமல்
உன் புருஷனை கொன்னுடுவோங்க, அது உன் பிள்ளைங்கன்னு யாருமே உயிரோடு இருக்க முடியாது, நீ வந்து இந்த வீட்டை விட்டே கிளம்பணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டினாங்க. என்னை கொன்று போட்டுருன்னு கூட சொன்னாங்க. சரி, நம்மளால் யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளையும் எங்கேயோ ஒன்று வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அங்கேருந்து வந்துட்டேன்ப்பா. என் புருஷனுக்கும் என் பிள்ளைங்களுக்கும், அதான் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு நான் ஒரு அதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த கம்பெனியோட ஓனர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. நான் அப்போவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் அந்த போலீஸே அதாவது அந்த மேனேஜருக்கு பயப்பட்டாங்க. அவர் பணம் கொடுத்து அவங்க எல்லாரையுமே அவர் பக்கம் திருப்பிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். நான் வீட்டில் தான்ப்பா இருந்தேன், வேலைக்கு கூட போகாமல். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மேனேஜரே அவரே வந்து, இங்கே பார், நீ எனக்கு வேணும், உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, பேர குழந்தைங்க கூட இருக்காங்க. ஆனால் நீ எனக்கு ஒப்பாட்டியாக வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னான்ப்பா. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் அவன் இந்த சொசைட்டியில் பெரிய ஆள், எங்கே போனாலும் என்னால் தப்பிக்கவே முடியாது. அவன் அப்படி இப்படின்னு மிரட்டி என்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான்ப்பா. கோவிலில் தான் சிம்பிளாக கல்யாணம் ஆச்சு. எப்பயாவது ஒரு டைம் தான் இங்கே வருவான், மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைம் 2 டைம் தான் வந்து எங்களை பார்த்துன்னு போவான். மற்றபடி என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக ரொம்பவே கொடுமையாக தான்ப்பா போய்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் பல்லவனோட அம்மா ரொம்பவே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அம்மா, அப்படி வாழணும்னு உங்களுக்கு என்னம்மா தலையெழுத்து? நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கவே வேண்டாம். அவன் வரட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடவும், இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குது, அவன் இந்த சொசைட்டிக்கே பெரிய ஆள், நிறைய கம்பெனி பிஸ்னஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான், எல்லாரையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். நான் எங்கே வந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஆபத்து தான். நான் பாட்டுக்கு இங்கேயே இருந்துடுறேன்ப்பா, என்னை விட்டுடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா, என் பிள்ளை ஞாபகம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து இப்படியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனோட அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருக்கா, அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது இங்கே ஃபோட்டோவை காட்டுறாங்க பல்லவனோட அம்மா, அவங்க கல்யாண ஆல்பத்தை. அந்த ஃபோட்டோவை காட்டினதுமே இங்கே நம்ம பாண்டியனும் சோழனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. யாருன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம மனோகர், அதாவது நிலாவோட அப்பாவும் பல்லவனோட அம்மாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம மனோகர் வந்து வீட்டுக்கே தெரியாமல் இப்போது பல்லவனோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ரூம் தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க போல், ஒரே ஒரு ரூமு தான் இருக்குது, அங்கே தான் அவங்க இருப்பாங்க. எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த மனோகர் வந்து பல்லவனோட அம்மாவை பார்க்குறதுக்காகவே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போது இங்கே நம்ம சோழன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. டே பாண்டி, என்னடா இது, இந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியுதாடா, எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை கேடி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காண்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம சோழன். டே சோழா, நீ வந்து கோவப்படாதடா, இருடா, எதுவாக இருந்தாலும் நம்ம நிதானமாக பேசிப்போம், இந்த விஷயம் மட்டும் நிலாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, பெரிய பணக்காரனாக இருந்தால் எல்லாருமே வந்து அவங்க காலடியில் விழணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, அவனோட பண திமிரை அடக்கி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் பயங்கர கோவமா பாண்டியன் கிட்ட குசுன்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பல்லவனோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் புருஷன் இங்கே வருவார், நீங்கள் இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனையே வரும், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சித்தி முறை ஆகுது, தயவு செஞ்சு நீங்கள் அவனுக்கெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, நாங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா வேண்டாப்பா, அவன் கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. உடனே இங்கே காலிங் பெல் அடிக்குது. இங்கே மனோகரோட அப்பா தான், அதாவது சரி நம்ம நிலாவோட அப்பா மனோகர் தான் வந்திருப்பாங்க போல். காலிங் பெல் அடிக்குது. உடனே நம்ம பல்லவனோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அவர் வந்துட்டாரு, ஐயோ உங்களை நான் என்ன போட்டு மறைப்பேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம சோழன் எடுத்துட்டு, அம்மா பயப்படாதீங்க, அந்த பாயை எடுத்து அந்த மூலையில் அது நிற்க வைங்க, நாங்கள் அது உள்ளே ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாண்டியனும் சோழனும் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவனோட அம்மா ரொம்பவே பதட்டமாக போய் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உடனே மனோகர் வந்து பேசுகிறாங்க. என்ன இவ்வளோ நேரம்
கதவை கூட உன்னால் திறக்கிறதுக்கு கஷ்டமாக என்ன, சீக்கிரமாக உன்னால் திறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கத்துறாங்க. அது வந்துங்க, இல்லைங்க ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது, படுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி, என்ன சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுவுமே இன்றைக்கி சமைக்கலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு ஏன் சமைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துங்க மளிகை பொருள் எதுவுமே இல்லை, அதான் சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு பேசுகிறாங்க. அந்தளவுக்கு இங்கே பல்லவனோட அம்மாவை இந்த மனோகர் பயம் பொருத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மனோகர் இருந்துட்டு, சரி சரி, நம்ம வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க, நான் அப்புறமா ஏதாவது சமைச்சிக்கிறேன், நீங்கள் சமையலுக்கான பொருள் மட்டும் மளிகை பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, மற்றபடி எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நம்ம பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி, நான் நாளைக்கே வரேன், மளிகை பொருள் எல்லாமே வாங்கிட்டு வரேன், இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனோட அம்மா வந்து அந்த டோரை வந்து அதாவது க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சோழனும் நம்ம பாண்டியனும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அம்மா, இவனெல்லாம் பார்த்து நீங்கள் எதுக்காகம்மா பயப்படுறீங்க? இப்போ இருக்கிற காலத்தில் பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ தைரியமாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருங்கம்மா, அவன்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைப்பா இல்லை, அதெல்லாம் முடியாது, என்னால் எதிர்த்தெல்லாம் இருக்கவே முடியாது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் எங்கே போனாலுமே அவன் வந்து என்னை தொந்தரவு பண்ணுவான், இல்லைப்பா நான் அவனை எதிர்த்து வாழவே முடியாது, இருக்கிற கொஞ்ச காலத்தை நான் இப்படியே ஓட்டிகிட்டு போயிடுறேன்ப்பா, எனக்காக நீங்கள் யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா நீங்கள் பல்லவனை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு ஆசையாக தான் இருக்குப்பா, இருந்தாலும் அங்கே வந்தேன் அப்படின்னா அவன் என் கூட இருக்கணும்னு நினைப்பான், நானும் அவன் கூட இருக்கணும்னு நினைப்பேன், என் தலையெழுத்து தான் இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கையை அவன் இப்படி தான் நான் வாழ்கிறேன்ற வாழ்க்கையை அவன் பார்த்தான் அப்படின்னா அவன் மனசு ரொம்ப நொறுங்கி போயிடும், தயவு செஞ்சு இங்கேருந்து நீங்கள் இங்கே போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நீங்கள் வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பல்லவனோட அம்மா வந்து மறுத்துடுறாங்க, என்னால் வர முடியாதுப்பா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே அந்த ஃபோட்டோ வந்து அதாவது அவங்க காட்டினாங்க இல்லையா அந்த ஆல்பம், மனோகரும் இப்போ பல்லவனோட அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆல்பம், அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக நம்ம சோழன் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் சோழனும் வண்டியில் போய்கிட்டு இருக்கப்போ பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னடா இந்த மனுஷன் இப்படி கேவலமான ஒரு ஆளாக இருக்கான், பார்க்குறதுக்கு நல்ல பெரிய மனுஷன் மாதிரி நல்லா அவன் மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் நிலாவோட குடும்பத்துக்கே தெரியாமல் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், அதுவும் அவங்கள ரொம்பவே பயன்படுத்தி வச்சுருக்கான், இந்த விஷயமெல்லாம் பல்லவனுக்கு தெரிஞ்சாலுமே ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுவான்டா சோழா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே, இங்கே பாரு பாண்டி, நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், கண்டிப்பாக அவங்கள அந்த கேடுகட்ட வாழ்க்கையிலேருந்து அவங்கள நம்ம மீட்டு எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குமே ஒரு பொம்பளை பிள்ளை எதுவுமே இல்லைல்ல, அவங்க ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அதுவுமே நம்ம ஏற்றுக்கலாம்டா, நம்ம குடும்பமாக சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அந்த மனோகருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும், இல்லைனா அவனை கொன்று போடுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன், அவனை பேசாமல் கொன்று போட்டுடலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக கோவப்படவும், உடனே இங்கே நம்ம பாண்டியன் எடுத்துகிட்டு, டேய் நீ எதுவும் அவசரப்படாதடா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்லுவோம், அவங்க என்ன முடிவெடுப்பாங்க இல்லை அண்ணங்கிட்டையும் சொல்லுவோம், எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க சேரனை பார்க்குறதுக்காக நம்ம சோழனும் பாண்டியையும் சைட்டுக்கு அதாவது நம்ம சேரன் வேலை பார்க்குற சைட்டுக்கு போகிறாங்க. ஆனால் நீங்கள் உடனே கிளம்பி வண்டியில் வாங்க உக்காருங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2-3 பேருமா வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம நிலாவும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. இப்போது நிலா சோழனை தனியாக கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கோம், பல்லவனுமே இன்னும் வரல, அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான், இப்போது இது அப்பாவும் வெளியே எதுவும் இல்லை, அண்ணன் மட்டும் தான் இருக்காரு, நம்ம இங்கேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆமாங்க நீங்களா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், அதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, சொல்ல எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேரன் இருந்துட்டு, என்னடா நீங்கள் பாட்டுக்கு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்குவோம். உடனே நம்ம சேரன் இருந்துட்டு கேட்ட உடனே, சோழனும் பல்லவனோட அம்மாவை நாங்கள் மீட் பண்ணி பேசிட்டு தானே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு
உடனே நம்ம சேரன் பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. நிலா இருந்துட்டு, பல்லவனோட அம்மாவை பார்த்துட்டிங்களா? அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்கக்கிட்ட பேசுனீங்களா? அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா ரொம்பவே ஆர்வமாக பேசவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு கூட்டாங்க. ஆனால் அவங்க வரவே இல்லை. கூப்பிட்டு பார்த்து பார்த்து நாங்களே சலிச்சு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்லவும், நிலாவோ என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோவை இங்கே நம்ம நிலா கிட்ட காட்டுறவும், நிலா வந்து அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க இது, என் அப்பா நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம சோழன் வந்து அதாவது பல்லவனோட அம்மா சொன்னாங்களா, அது எல்லாத்தையுமே இங்கே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம நிலா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என் அப்பா இவ்வளோ கேவலமானவரா, இவ்வளோ கேடு கெட்டவரா, அவரும் ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்காருல, ஏன் இப்படி அவங்கள அப்படி கொடுமை பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு குடும்பம் இருக்கிறப்ப இவருக்கு எதுக்காக இப்படி இன்னொரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம சோழனோடதுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக அழுகுறீங்க? தப்பு பண்ணது உங்கள் அப்பாவுக்கு சரியான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும். நீங்கள் அழுகாதீங்க. எப்படி ஆகுது, உங்கள் அப்பா கிட்டேருந்து பல்லவனோட அம்மாவை நம்ம மீட்டு காப்பாற்றணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு 5 வயசில் ஒரு குழந்தை இருக்காங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம நிலா பயங்கரமாக நொறுங்கி போயிடுறாங்க. ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க. இப்படி கேவலமானவரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயமெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுவாங்களே, கண்டிப்பாக அவங்க உயிரை கூட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ சேருன்னு இருந்துட்டு, இங்கே பாருப்பா நீனா அழுகாதப்பா, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும்னே, ஆனால் என் அப்பா ஏன் இப்படி ஒரு வேலையை செய்யணும், ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா ரொம்பவே மனசொடிஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.